வணக்கம். மாந்தியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாந்தியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அதில் நிறைய சந்தேகங்களை கேட்டிருந்தீங்க. அதோட தொடர்ச்சியாக இதை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். மாந்தி அப்படிங்கிறது கேரள ஜோதிடத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்படி என்னத்துக்காண்டி அங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜோதிட புத்தகத்திலேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மாந்திக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆவி உலகத்தின் தலைவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆவிகளின் உலகத்திலோட தலைவன் தான் மாந்தி அப்படின்னு போட்டிருப்பாங்க. யாருமே பிரேதங்களின் தலைவன் அப்படின்னு போடுறது கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிரேத சாபம் பிரேதங்களில் வர்றது அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிடுறது. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அதனால் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு பிரேதத்தோட சம்மந்தப்படுத்து நம்ம சொல்கிறது. ஆனால் ஜோதிட நூல்களில் அவன் சரியாக தான் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஆவி உலகத்தோட தலைவன். அப்போ கேரளாவில் ஏன் இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அங்கே பரிகாரம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக ஆத்மாக்களை வைத்து தான் பரிகாரம் அதிகமாக நடக்கும். அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பரிகாரங்கள் ஆத்மாக்களை பேஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இறந்தவர்களுடைய ஆத்மாக்களை எடுத்து இப்போ என்ன பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு கூட சேர்த்து இதை பண்ணுறக்கூடிய ஒரு வேலை பண்ணுவாங்க. இதை எல்லாரும் இப்போ பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க. ரொம்ப எல்லாத்துக்குமே இது கிடையாது. ரொம்ப ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குது, ரொம்ப தீர்க்க முடியாத நோய் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் மாந்தியை கையை தொடுறாங்க. அப்படி இல்லாத பல விஷயங்களுக்கு சாதாரண பூஜை தான் பண்ணுறாங்கள ஒழிய, எல்லாத்துக்குமே மாந்தியை வச்சு தான் பரிகாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறது தவறான ஒன்று. ஆத்மாக்களை வச்சு செய்யக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான் கேரளாவிலேயே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இதை பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வருடத்திற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது நிறைய பேர் தமிழ்நாட்டிலே பயன்படுத்தி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் கிடையாதுங்க. இது ஏன் விட்டுட்டாங்க நம்ம ஆட்கள் அப்படின்னா, இந்த ஆத்மாக்கள் தொடுறது இதெல்லாம் கர்மத்தை கொண்டாந்து கொடுக்கும். ஆவியை போய் தொடுறது அப்படிங்கிறது கர்மாவை நம்மளுக்கு கொடுத்துரும். இது தேவையில்லை, நம்ம கோயில் வழிபாடே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்கள் சிந்தித்ததுனால தான் இந்த மாந்தியை பற்றி பெருசாக நம்ம சொல்லலை. ஆனால் இவங்களுக்கு தெரியாமல்லாம் கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாந்தி அப்படிங்கிறது ஆவிகளுக்கு வச்சு செய்யக்கூடிய ஒரு வேலைகள் மட்டும்தான் இதுக்கு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரேதத்துக்கும் சொந்தக்காரராக மாந்தி இருக்கார், ஆவிக்கும் சொந்தக்காரராக மாந்தி இருக்காருன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது தவறு தான். ஏன்னா உயிரை பிரிக்கிறதுக்கு உள்ள இடத்துல தான் மாந்தி தேவைப்படுறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உயிரை பிரிக்கிறாரு அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஆத்மா உடம்பை விட்டு வெளியில் போகுது. அப்போ உயிர் போச்சு. ஆவியோட தலைவன் அந்த ஆவியை தான் கொண்டுட்டு போவார், உடம்பை கொண்டுட்டு போகிறது கிடையாது. உடம்பு அப்படியே இங்கே விட்டுறாங்க. அப்போ உடம்பு என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய லக்கணத்துக்கு விரயஸ்தானத்தான 12வது இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த உடம்பு தீயில சாகுமா, இல்லை நீரில் போகுமா, இல்லை மண்ணுக்குள்ளே ஆகுமா, இல்லை அதை எது சாப்பிட்டு வீண் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி 12வது வீட்டில் நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களுடைய 12வது ஸ்தானம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடலை என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஆவியை எடுத்துக்கிட்டு போகிறது தாங்க மாந்தியோட வேலை. சரீரத்துக்கு பிரேதத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த பிரேத சாபம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாத்துலேயுமே பிரேத சாபம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஆவிகளுடைய தலைவன் அப்படின்னு இருக்கும்போது அவர் ஆத்மாவுக்கு தான் காரகமாக இருப்பார். ஆத்மானா உயிரோடு இருக்கிற நபர்கள்னு நீங்கள் புரிஞ்சிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, உயிரோடு இருக்கிறவர்கள் ஆத்மா அப்படிங்கிறது சூரியனை குறிக்கும், உடலை சந்திரனை குறிக்கும். அப்படிங்கும் போது உயிரோடு இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் மாந்தி அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஆத்மாவை உயிரை பிரித்து கொண்டுட்டு போகிற நேரத்தில் மட்டும் அவர் கொண்டுட்டு அவருடைய இடத்துக்கு கொண்டுட்டு போகிறாரு பாருங்க, அதுதான் மாந்தியோட வேலை. அப்போ தான் மாந்தியே வருவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க.
மாந்திகள் அப்படிங்கிறது மாந்தியை வச்சு செய்யக்கூடிய பரிகார வேலைகள் எல்லாமே ஆவிகளை வைத்து வந்து சொல்லக்கூடிய பரிகார வேலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இதை சொன்னேன். அப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும் மாந்தி இருக்கு, அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்பீங்க. அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி வரும் வீடியோக்களில் கொஞ்சம் தெளிவாகவே உங்களுக்கு வந்து கொடுக்க வந்து விரைகிறேன். நன்றி.